ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். நம்ம கடந்த அதிகாரத்தில் 27ஆம் அதிகாரம்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஈசாக்கு தன் மகன்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். ஈசாக்குக்கு ஏசா யாக்கோபு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அதில் ஏசாவோட ஆசீர்வாதத்தை யாக்கோபு எப்படி பெற்றுக்கொண்டார், எப்படி அதை ஏமாற்றி பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சென்ற அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அதற்காக ஏசா யாக்கோபு மேலே கோபம் ரொம்ப இருந்து அவர் ஏசா யாக்கோபை கொலை பண்ணுறதுக்கு வகை தேடி கொண்டிருக்கிறாரு. அந்த டைமில் ரெபேக்கால் யாக்கோபை வேற ஒரு ஊருக்கு அனுப்புகிறாங்க. அது ஈசாக்கு கிட்ட ஒரு ரீசன் சொல்லி அனுப்புகிறாங்க. அது எப்படின்னா, கடந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்துருப்போம், எத்தின் குமாரத்தில யாக்கோப் எந்த பொண்ணையும் கட்டாமல் இருக்கணும். ஏன்னா ஏசா அந்த தலைமுறையில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார். அதனால் யாக்கோப் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேறு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு கிட்ட ரெபேக்கால் சொல்லியிருப்பாங்க. அதையும் ஈசாக்கு ஒத்துக்கொண்டு இதற்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏன்னா அவருக்கு இவங்க ஏமாற்றதை இவர் ரெபேக்காலுக்கு தெரிஞ்சதுனால அவங்க அந்த இடத்த விட்டு அனுப்பி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதே போல் ஈசாக்கும் ரெபேக்காலும் யாக்கோபை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். இப்போ ஈசாக்கு யாக்கோபை கூப்பிட்டு அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. நீ கானானியரில் எந்த பெண்ணையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு. அங்கே நீ நான் சொல்கிற இடத்துக்கு போ, அராமிலி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே உன்னோட தாயாகிய ரெபேக்கால், அதாவது ரெபேக்காலோட தகப்பனாகிய பெத்துவேல் வீட்டுக்கு போ. அந்த பெத்துவேல் வீட்டில் லாபான் அப்படின்னு சொல்லிட்டு பெத்துவேலுக்கு ஒரு பையன் இருப்பாங்க. அவங்க யாருன்னா ரெபேக்காலோட சகோதரன். அவங்கள இடத்துல போயிட்டு அவங்களோட லாபானுக்கு குமாரத்திகள் இருக்காங்க, அவங்க குமாரத்திகளை நீ அது ஒரு பெண் கொள்ளணும், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. தேவன் நீ செய்கிற காரியங்களில் அவர் இருப்பார், நீ நல்லபடியாக போயிட்டு வா, உன் கூட தேவன் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்கள் உனக்கும் உன்னோட சந்ததிக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. நீ அங்கே போயிட்டு நீ உன்னோட ஜென்ரேஷன் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்து அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. யாக்கோபும் ஈசாக்கு ரெபேக்கால் சொன்ன தன்னுடைய தாய் தகப்பன் சொல்லி அப்படியே கேட்டுட்டு அவங்க சொல்கிறபடி அவங்க சொல்கிறாங்க, கானானியரில் நீ பெண் எடுக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிற இடத்துல எங்கள் சொந்தக்காரங்களை நீ பெண் எடுக்கணும்னு சொல்கிறாரு. அதே போலவே அவங்களோட கட்டளைக்கு இவரும் அதை கேட்டு லாபான் இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா இப்போ யாக்கோபு அங்கே சென்ற பிறகு ஏசா ஏற்கனவே நிறைய திருமணம் பண்ணியிருக்கிறாரு. அதில் கானானிய பெண்கள் அதாவது இவங்களுக்கு ஈசாக்குக்கு கானானிய குடும்பத்தினர் ஆகாதுன்னு தெரிஞ்சுமே திருப்பியும் கானானிய பெண்களில் ஒருத்தங்களை திருமணம் செய்கிறாரு. அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா, நெபாயோத் அப்படின்ற அவங்களோட சகோதரியாகிய மகலாத் அப்படின்ற ஒரு பெண்மணியை திருமணம் பண்ணுறாரு. அவர் அவர் தகப்பனுக்கு பிடிக்காத ஒரு காரியங்களை மறுபடியும் செய்கிறார். ஏன்னா அவரோட ஆசீர்வாதங்கள் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டதில்ல, அதனால் அவர் கோபத்தில் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறாரு. யாக்கோபு பெயர் சேபா விட்டுட்டு அங்கே இருந்து ஆரானுக்கு ட்ராவல் பண்ணி போகிறாரு. ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமிக்குது. அந்த இடத்துல அங்கேயே நைட்டு ஃபுல்லாக தங்குறாரு. தங்கிட்டு அந்த இடத்துல அப்படியே ஒரு கல்லை எடுத்துகிட்டு தலைக்கு வச்சுட்டு அப்படியே படுத்துருக்கிறாரு. அந்த இடத்துல அவர் ஓய்வு எடுக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சொப்பனம்னா கனவு, ஒரு கனவு, ட்ரீம். அந்த கனவு என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த கனவு என்ன வருது அப்படின்னா, யாக்கோபு சொப்பனத்தில் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு பெரிய ஏணி பூமியிலிருந்து வானம் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஏணியில் தேவதூதர்கள் மேலும் கீழுமாய் இறங்கி உயருவதுமாய் இறங்கிட்டுருக்காங்க, ஏறிட்டுருக்காங்க, அப்படி மாறி மாறி போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல தேவன் மேலே இருந்து கர்த்தர் நிற்கிறதுமாய் தெரியுது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உன்னோட தகப்பனுடைய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாரு. நீ படுத்திருக்கிற இந்த பூமி, அதாவது ஒரு ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார்ல, அந்த பூமியில் உனக்கும் உன்னோட சன்னதிக்கும் தருவேன். அதாவது இந்த பூமி ஃபுல்லாக நீ படுத்திருக்கல, இந்த இடம் ஃபுல்லாக நான் உனக்கும் உன்னோட ஜென்ரேஷன், அதாவது உன்னோட சன்னதிக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு தேவன் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஒரு வார்த்தையை அவருக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது
சொல்கிறது அப்படின்னா, உன்னோட சன்னதி வந்து பூமியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் நிரம்பி இருப்பாங்க. அதாவது துளை போல ஒரு தூசி இருக்குல்ல, குட்டி குட்டியாக அவ்வளோ. அதாவது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், ஸ்டார்ஸ், அதாவது வானத்தில் நட்சத்திரங்களை போல் உன்னோட ஜென்ரேஷன் வந்து அவ்வளோ படர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதே போலவே இவருக்கு வந்து பூமியில் உள்ள தூளை போலவும் அந்த அவ்வளோ தூசி போல் குட்டி குட்டியாக அவ்வளோ இதுவும், அதாவது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லா இடத்துலையும் பரவி இருப்பாங்க. உன்னோட சன்னதி வந்து ஃபுல்லாக பூமி எல்லாத்துலேயும் வந்து பரவி அவ்வளோ பெருகுவாங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. அந்த இடத்துல நானும் உன் கூட இருந்து நீ போகிற இடம் எல்லாம் நான் இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உன்னோட இருந்து நீ செய்கிற காரியங்கள் உன் கூடயே நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தேசத்துக்கு, அதாவது நீ போய் எல்லா இடத்துக்கும் நீ பரவி ஜென்ரேஷன் ஃபுல்லாக நீ பரவி அவ்வளோ ஆசீர்வாதமாக நீ இருப்ப. திருப்பியும் வந்து நீ எங்கேருந்து போறியோ அதே தேசத்துக்கு நீ திரும்பியும் வருவ. அங்கே வந்து உன்னை நான் வர வைப்பேன். நான் வந்து சொன்னதை எல்லாமே செய்யும் அளவதையும் அதாவது சொன்னதை எல்லாம் செய்கிற வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு வந்து தேவன் வந்து யாக்கோபிடம் பேசுகிறாரு. அந்த கனவில் வந்து இதெல்லாம் அவர் வந்து காண்றாரு. அதுக்கப்புறம் அந்த கனவு முடிஞ்சதும் யாக்கோப் வந்து அந்த கனவுலேருந்து டக்குன்னு முழிச்சிடுறாரு. விழிப்பு வந்துடுது. அந்த தூக்கத்திலேருந்து வெளியே வந்துடுறாரு. அப்புறம் வந்து மெய்யாகவே வந்துட்டு அவர் சொல்கிறார், மெய்யாகவே வந்து கர்த்தர் வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு அந்த கனவுக்கு அப்புறம் வந்து நினைக்கிறாரு. உண்மையிலே வந்து கர்த்தர் தேவன் வந்து இங்கே இருக்கிறாரு, அதை வந்து நான் இவ்வளோ நாளாக வந்துட்டு அறியாமல் இருந்துட்டேனே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கனவுக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் அந்த பயத்தில், அந்த கனவு முடிஞ்ச உடனே ஒரு பயத்தில் இருந்திருக்காரு. இந்த ஸ்தலம் வந்து எவ்வளோ வந்து பயங்கரமாக இருக்குது, இது வந்து தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இதுதான் தேவனுடைய வீடு, இது வந்து இது வந்து வானத்தோட வாசல் அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த நித்திரை இருக்கும்போது அந்த கனவு வந்து தேவன் பேசுகிறாரு. அப்போ வந்து தேவன் உண்மையிலே நம்மளோட இருக்கிறாரு, இங்கே வசிக்கிறாரு. இந்த பூமி ரொம்ப பயங்கரமானது, இது வந்து தேவனுடைய வீடு இல்லாமல் வேற இல்லை, தேவனுடைய வீடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அதிகாலையில் அதுக்குள்ள விடிஞ்சதுக்கு அப்புறமா அதிகாலையில் அந்த இடத்துலேருந்து எழுந்துடுறாரு. எழுந்துட்டு அந்த தலைக்கு வச்சிருந்த கல்லை வந்து எடுத்துட்டு அதை வந்து ஒரு தூண் மாதிரி நிறுத்தி அதில் வந்து எண்ணெயை எடுத்து வைக்கிறாரு. எண்ணெயை வந்து வார்த்து அந்த இடத்துல வந்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. அந்த இடத்த ஆசீர்வதிக்கிறாரு. அவரே வந்துட்டு அந்த இடத்த அபிஷேகம் பண்ணி அவர் படுத்திருந்த அந்த கல்லை வச்சு படுத்திருந்த அந்த இடத்துல அவருக்கு இவ்வளோ அழகான ஒரு சொப்பனம் வந்ததுனால அவர் வந்து அந்த கல்லை எடுத்து நிறுத்தி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதை வந்து பெத்தேல் அப்படின்னு சொல்லி பேர் விடுறாரு. அதற்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஊருக்கு என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னா லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு ஒரு பேர் இருந்தது. அதை வந்து இவர் பெத்தேல் அப்படின்னு வைக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து யாக்கோபு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேவன் வந்து என் கூட இருந்து நான் போகிற எல்லா இடத்துக்கும் என் கூட வருவார். என்ன தீங்கு இருந்தாலும் என்னை வந்து காப்பாற்றி எல்லாமே அவர் எனக்கு பண்ணுவார். அவர் தான் எனக்கு வந்து ஆகாரம், அதாவது உணவு, உடை எல்லாமே எனக்கு கொடுத்து எந்தெந்த இடத்துக்கு போகிறோனோ எல்லாத்தையும் அவர் கைட் பண்ணுவார், அவர் என்னை பார்த்துக்கொள்வார். இப்போவும் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட உணவு, நம்மளோட உடையாக இருக்கட்டும், நம்ம தங்குமிடம் எல்லாமே வந்து தேவன் கொடுக்கறது. இன்றைக்கி நம்ம வந்து உணவு நம்மளுக்கு கிடைக்காம போகலாம், நாளைக்கு எது நடக்கும் நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் எல்லாமே தேவன் வந்து நமக்கு எந்தெந்த டைமில் எப்போ கிடைக்கணுமோ எல்லாமே ரைட் டைமில் கொடுக்குறாரு. நம்மளை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்மளை எப்போவுமே அவர் மட்டும்தான் பார்த்துக்கொள்வார் எப்போவுமே. அதனாலே வந்துட்டு நம்ம எப்போவுமே என்ன பிரச்சனைனாலும் தேவனிடத்தில் ஒரு டைம் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அது உடனே வந்து தேவன் நம்மளுக்கு கொடுத்துருவார். அதே போலவே இந்த இடத்துல யாக்கோபு கிட்ட எல்லாமே அவர் தேவன் கொடுக்குறாரு. அதை வந்து அவர் உணர்றாரு. இனிமேல் அவர் என்னை பார்த்துக்கொள்வார், தேவன் என்னை பார்த்துக்கொள்வாருன்னு ஒரு நம்பிக்கையோட அவர் வந்து சொல்கிறாரு. என்னை வந்து என்னோட தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டு சமாதானத்தோட, அதாவது அவங்க ஏசாவோட யாக்கோபுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் அந்த இடத்துலேருந்து வந்தார். ஆனால் வந்து திரும்ப வந்துட்டு என்னை வந்து இந்த தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்திலே வர பண்ணுறது வந்து கர்த்தர் ஒருவரே, எனக்கு அவர் மட்டும்தானே, என்னை வந்து
என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அவர் என்னை சரிப்படுத்துறாரு. இந்த விஷயத்தையும் சரிப்படுத்துவார். இந்த இடத்துல ஏசாவோட பிரச்சனை பண்ணி அவர் வந்தார், ஆனாலும் அதை நான் திருப்பியும் அந்த இடத்துக்கே வர பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்குறாருல. அந்த சமாதானம் கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். எனக்கு என்னோட தேவன் மட்டும்தான் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும், திருப்பியும் வர பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அந்த தேவன் சொன்ன வார்த்தைகளை நினச்சி சந்தோஷப்படுறாரு. நான் இந்த தூணாக நிறுத்தின இந்த கல், அதாவது அவர் தூணாக ஒரு அபிஷேகம் பண்ணி நிறுத்தினால பெத்தேல்னு பேர் சொல்லலாம், அந்த கல்லை இதுவே இந்த கல் தேவனுக்கு வீடாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தேவன் எனக்கு சொன்ன வாக்கு தந்தம், அதாவது உன்னை கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு நிறைய தேவன் ஆசீர்வதித்தது எல்லாமே அந்த ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு அதாவது அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எல்லாத்தையுமே தேவன் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் தசம பாகமாக நான் செலுத்துவேன், காணிக்கையாக நான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே பொருத்தனை பண்ணுறாரு. அதாவது தேவன் எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம என்ன தேவைகளோ அதை மட்டும் நம்ம தேவனிடத்துல கேட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா ஒரு ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் நம்ம ப்ரேயர் பண்ணுறதே நமக்கு மட்டும் பண்ணிட்டு மற்ற யாரையும் பற்றி நினைக்காம நம்மளுக்காகவே நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணவே கூடாது. ப்ரேயர்ன்றதே நம்ம மற்றவர்களுக்காக பண்ணாதான் அதுதான் ஒரு நல்ல ப்ரேயராக இருக்கும். அதனால் நம்ம மற்றவர்களுக்காக சிந்திக்கணும், மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். அது நம்மளுக்காகவே மட்டும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படி இருந்தால் அது நம்மளை மட்டுமே நினைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அதனால் நம்ம எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ணோம். அது மட்டும் இல்லை, தேவன் ஒரு காரியம் கேட்குறோம், அதை கொடுத்ததுக்கப்புறம் அதை மறந்துடும், திருப்பி நம்ம அதை ப்ரேயர் பண்ணுறது இல்லை. நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த டைம் மட்டும் ப்ரேயர் பண்ணுறோம். அப்படிலாம் இல்லாமல் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி தேவனுக்கு அவர் அந்த இடத்துல காணிக்கை செலுத்துகிறாரு. அவர் எதை நினச்சி பாரத்தில் படுத்திருந்திருப்பார் இல்லையா. அவருடைய சகோதரனாகிய ஏசா கூட சண்டை போட்டுட்டு இங்கே வந்தது அவருக்கு அந்த இடத்துல ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது தேவன் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் திருப்பியும் அந்த இடத்துக்கு போக வைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்குறாரு. அந்த இடத்துல தேவன் அவ்வளோ ஆசீர்வாதங்கள் கொடுத்த உடனே அவர் அவரோட சந்தோஷம் தாங்க முடியலை. அவர் அந்த சந்தோஷத்தில் எல்லாமே நான் திருப்பியும் நான் என்னோட தேசத்துக்கு போயிடுவேன், தேவனால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் அவர் நீங்கள் எனக்கு என்னெல்லாம் பண்ணீங்களோ அதுக்கு நான் ஈடாக நான் அதுக்கு காணிக்க செலுத்துவேன், நான் தசமாப்பாக கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பொருத்தனை பண்ணுறாரு. அப்போது எவ்வளோ அவங்களோட ஆபிரகாம் எவ்வளோ உண்மையாக இருந்தார், அதே போலவே ஈசாக்கும் ஒரு உண்மையான மனிதனாக இருந்திருக்கார், தேவனுக்கு உண்மையாக இருந்தார். அதே போலவே யாக்கோபும் தேவனுக்கு கீழ்ப்படிதலும் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிதல் ஒரு மனிதனாகவும் இருக்கார், தேவனுக்கும் ஒரு உண்மையான மனிதனாக இருக்கார் இல்லையா. இந்த இடத்துல அவர் காணிக்கையை அந்த இடத்துல செலுத்தி பொருத்தனை பண்ணுறாரு. இதுதான் இந்த அதிகாரத்தோட முடிவில் நடக்குது. இதுக்கு அடுத்தடுத்த அதிகாரங்களில் நம்ம இன்னும் யாக்கோபை பற்றின பார்க்கலாம். அடுத்த அதிகாரத்தில் நம்ம யாக்கோபை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆமென்.